2026 தேர்தல் மீது நம்பிக்கை குறைகிறதா? விஜயோட தற்போதைய மனநிலைதான் என்ன? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. விஜயோட அரசியல் செயற்பாடுகள் எப்பவுமே விமர்சிக்கப்பட்ட வர வழக்கம் இருக்கு. அதுல தற்போது அவர் நடிச்சிட்டு வர ஜனநாயகன் தான் அவருடைய கடைசி படம்னு அவர் அறிவிச்சுட்டாரு. ஆனா திரைப்பிரபலங்கள்ல இருந்து தயாரிப்பாளர்கள் வரைக்கும் ஏன் ரசிகர்கள் கூட அனைவருக்கும் அவர் இதை ஒரு முறை பரிசீலனை செய்யணும் தான் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு நடிகர் நிச்சயமா ஒரு யூகமும் வச்சிருப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏற்படுது. தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமா விளங்குறவர் தான் நடிகர் விஜய். இவர் சுமார் 69 படங்களை நடிச்சு முடிச்சிருக்காரு. தற்போது இவர் திரைத்துறையில இருந்து விலகி தீவிர அரசியல்ல குதிச்சிருக்காரு. சில ஆண்டுகளாகவே விஜய் அரசியலுக்கு வரப்போறார் என்ற பேச்சுக்கள் பொது வெளியில இருந்த நிலையில கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். சில ஆண்டுகளா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை மாவட்ட வாரி அழைத்து அவர்களுக்கு பரிசு மற்றும் விருதுகள் கொடுக்கும் விழாவை விஜய் நடத்திட்டு வராரு. இது அவருடைய அரசியலுக்கு அடித்தளமா பார்க்கப்படுது. முதல் தலைமுறை வாக்காளர்களை கவர்வதற்காக தான் அவர் இந்த விழாவை நடத்திட்டு வருவதா அவ்வப்போத விமர்சனங்களும் இருக்கு. பின்னர் ஒரு கட்டத்துல அவர் கட்சி தொடங்க போவதா அறிவிச்சாரு. தமிழகத்தோட உரிமைகளை மீட்க போவதா கூறி கட்சி தொடங்கிய அவரு வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை கொள்கை தலைவர்களாகவும் திராவிடமும் தேசியமும் தன்னோட கட்சியோட இரு கண்கள் என்றும் கூறி அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கட்சியோட நிர்வாகிகளா மாற்றினாரு. தற்போது தமிழகத்துல ஆளும் திமுக மற்றும் மத்தியில் ஆள்ற பாஜக இருவரும் தங்கள் கொள்கை எதிரிகள்னு கூறி அவர்களை கடுமையா விமர்சனமும் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில விஜய் திரைத்துறையில இருந்து விலக போறார் என்ற செய்தி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அதே நேரத்துல அவர் இனி திரைப்படங்கள்ல நடிக்க மாட்டார் என்ற செய்தி ரசிகர்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. ரசிகர்கள் தொடங்கி பலரும் விஜய் தன்னோட முடிவை பரிசீலனை செய்யணும், மறுபரிசீலனை செஞ்சே ஆகணும், சினிமாவில் அவர் திரும்பவும் நடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனா விஜய் இது குறித்து எந்த முடிவையும் அறிவிக்காம அமைதியாவே இருந்தாரு. ஜனநாயகன் படத்திற்கு அப்புறம் அவர் தீவிர அரசியலில் ஈடுபட போறார் என்றும் 2026 ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்க சட்டப்பேரவை தேர்தல் தான் அவரோட இலக்கு என்றும் அவரே கூறினாரு. தாவேக்காவும் கூறிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில நடிகை மமிதா பைஜு ஜனநாயகன் படப்பிடிப்புல விஜய் கிட்ட அவருடைய கடைசி படம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு அவர் 2026 தேர்தலை பொறுத்து முடிவு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இதை பொறுத்து தற்போது விஜயோட மனநிலை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது அவர் ஒரு நிகழ்ச்சியில வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இப்படி ஒரு கருத்து இருக்கிற நிலையில இந்த செய்தியும் விவாதமா மாறி இருக்கு. விஜய் அரசியலை புரிஞ்சுட்டாரா? 2026 தேர்தல் மீதான நம்பிக்கை அவருக்கு குறைஞ்சிருச்சான்னு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. இதற்கு சினிமா விமர்சகர்கள் நிச்சயம் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது, தற்போது வரைக்கும் அவர் முதல்வர் நாற்காலியை பிடிச்சிடுவோங்கிற நம்பிக்கையில தான் இருக்காரு, ஒருவேளை அது நடக்காத பட்சத்துல மீண்டும் நடிப்புக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த வருட தேர்தல் தான் இதற்கான பதில அமையும். ஆனா விஜய் நம்பிக்கை இழந்து விட்டார், பயந்து விட்டார் என்ற செய்திகள் எல்லாம் வெறும் வதந்தி தான் அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. ஆனா விஜய் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பாப்போன்னு சொல்லியிருக்கிறது, ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா சினிமா துறைக்கு மீண்டும் வருவார் என்பதை தான் குறிக்கிறதா குறிப்பிடப்படுது.